எடப்பாடி எடுத்தீங்க வச்சுக்கோங்களேன், ஒரு துரோக அரசியல் தான் செஞ்சுட்டு இருக்காரு. இது வரைக்கும் அவர் செஞ்ச துரோக அரசியல் தான். தியாக அரசியலுக்கும் துரோக அரசியலுக்கும் வித்தியாசம் நெறைய இருக்குங்க. மக்கள் வாக்களிச்சு அவர் முதலமைச்சர் ஆகல. இதுவரைக்கும் தோல்வி தான் சந்திச்சுட்டு இருக்காரு. இதுவரைக்கும் ஒரு மக்கள் வாக்களிக்கல. யாருக்கு உட்காத்தி வச்சாங்க? சின்னம்மா தான் உட்காத்தி வச்சது எல்லாருக்குமே தெரியும். கட்சியில அந்த அம்மாவ அடிச்சு காலி பண்ணி தூக்கி வெளில போட்டாரு. அடுத்த 4 வருஷம் அவர் ஆட்சிய காப்பாத்தணும்னா, ஓபிஎஸோட ஆதரவு தேவைப்பட்டுச்சு. அத வச்சு 4 வருஷம் ஆட்சிய நடத்திட்டு, முடிச்சு வெளில வந்ததுக்கு அப்புறம் திருப்பி ஆட்சிக்கு வரல அப்டின்னோனே தூக்கி அவர அடிச்சுட்டாரு. அந்த ஒரு துரோகம் செஞ்சாரு. அதுதான் பிறர்க்கினா முற்பகல் செய்யும், தமக்கினா பிற்பகல் தாமே வரும்ன்ற மாரி, நீங்க எப்படி எல்லாரையும் கழட்டி விட்டு ஒரு இதுவா உட்காருவீங்க, இன்னைக்கு உங்கள எல்லாரையும் கழட்டி விட்டுட்டு இருக்காங்க. யாரும் உங்க கூட சேரல. இந்த துரோக அரசியல வச்சுட்டு இருக்கிறவங்க கிட்ட எந்த அரசியல் கூட்டணி கட்சியும் வரதுக்கு பயப்படும். விஜயண்ணா வரும்போது "எண்ணென்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய்நென்றி கொன்றமாறுக்குன்னு" வள்ளுவன் குரலுக்கேற்ப தன்னை இந்த அளவுக்கு தமிழக மக்கள் தூக்கி வச்சு கொண்டாடி இவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஸ்டார் ஆக்கி பார்த்தத மக்களுக்கு நான் நன்றி கடனாக செய்யணும். அந்த நன்றி கடன்ல அவர் பீக்க தூக்கி போட்டுட்டு ஒரு தியாக அரசியலா உள்ள வராரு. துரோகத்துக்கும் தியாகத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. அது மக்களுக்கு தெளிவா தெரியுது. அதனால தான் அவர் தொடர்ந்து தோல்வியே பண்ணிட்டு இருக்காரு. இவர் தொடர்ந்து செய்யற ஒரு விஷயமும் வெற்றியாக்கி மேல போயிட்டே இருக்காரு.